மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இந்த பகுதியில் வேதி வினை வேகவியல் என்கிற பாடப்பகுதியினை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடப்பகுதியானது மிகவும் எளிமையாக இருக்கும். எனவே மாணவர்கள் இந்த பாடப்பகுதியினை மிகவும் கவனமாக கவனித்து வர வேண்டும். மாணவர்கள் 11ஆம் வகுப்பில் சில வேதி வினைகளை படித்திருப்பீர்கள். அந்த வேதி வினையானது எவ்வளவு வேகத்தில் நிகழ்கிறது, எவ்வளவு விளைபொருள்களை தருகிறது என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய்ந்திருக்க மாட்டீர்கள். நாம் இந்த பாடப்பகுதியினை படிக்கும் பொழுது ஒரு வேதி வினையானது எவ்வளவு வேகத்தில் நிகழ்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கு இந்த பாடப்பகுதியின் தலைப்பினை கவனிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிய வரும். இந்த பாடப்பகுதியின் தலைப்பானது வேதி வினை வேகவியல், அதாவது வேதிவினை வேகவியல். ஒரு வேதிவினையினுடைய வேகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். உதாரணமாக பேரியம் குளோரைடு கரைசல் உடன் நீர்த்த கந்தக அமிலம் சேர்க்கும் பொழுது நாம் உடனடியாக வெண்மை நிற வீழ்படிவை பெறுகிறோம். இந்த வினையை நாம் கவனிக்கும் பொழுது இந்த வினையானது மிகவும் வேகமாக நிகழ்கிறது என்பது தெளிவாகிறது. அதாவது பேரியம் குளோரைடு கரைசலுடன் நீர்த்த கந்தக அமிலத்தை சேர்க்கும் பொழுது வெண்மை நிற வீழ்படிவு நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த வினை பார்த்திங்கன்னா மிக மிக அதாவது வேகமாக நிகழக்கூடிய ஒரு வினையாகும். அதே நேரத்தில் இரும்பு துருப்பிடித்தல் வினையை எடுத்துக்கொண்டால் இந்த வினையானது ஒரு வேதி வினை என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த வினை பல ஆண்டுகள் தொடர்ந்து நிகழும். ஒரு இரும்பு துண்டை ஈரக்காற்று படும்படி வைத்தால் உடனடியாக இரும்பு துருப்பிடிப்பது கிடையாது. அது துருப்பிடிப்பதற்கு சில நாட்களோ பல மாதங்களோ அல்லது பல ஆண்டுகளோ எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த வினையானது மெதுவாக நிகழும் வினையாகும். வேதி வினைகள் என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நேரத்தில் நிகழும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெம்டோ செகண்ட் முதல், ஃபெம்டோ செகண்ட் அப்படின்னா 10⁻⁻15 செகண்ட் முதல் ஆண்டு கணக்கில் நிகழும் வகையில் வெவ்வேறு வினை வேகங்களை பெற்றிருக்கின்றன. ஒரு செகண்ட் என்பது உங்களுக்கு தெரியும், மிக மிக குறுகிய கால அளவு. அதிலும் மிக 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 குறுகிய கால அளவான 10⁻⁻15 முதல் ஆண்டு கணக்கில் நிகழும் வகையில் வெவ்வேறு வினை வேகங்களை பெற்றிருக்கின்றன. நாம் வேதி வினை வேகவியல்கள் எப்படி வரையறை தரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெப்பநிலை, அழுத்தம், செறிவு போன்ற கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளில் வேதி வினைகளின் வேகம் மற்றும் அவைகளின் வினை வழிமுறைகளை பற்றி கற்றறிவதாகும். அதாவது ஒரு வேதிவினில் வெப்பநிலையை மாற்றி அமைக்கும் போதோ, அழுத்தத்தை மாற்றி அமைக்கும் போதோ, செறிவினை மாற்றி அமைக்கும் போதோ அந்த வேதிவினையினுடைய வேகம் மாறும். அவற்றை பற்றி படிக்கக்கூடிய பாடம்தான் வேதி வினை வேகவியல். உதாரணமாக நாம் அரிசி எடுத்துக்கொண்டு சாதம் வடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டால் குறைவான வெப்பத்தை கொடுக்கும்போது சாதம் கிடைப்பதற்கு அதிக நேரமாகும். அதே நேரத்தில் அதிக வெப்பநிலையை கொடுத்தால் உடனடியாக நமக்கு சாதம் கிடைக்கும். இதே போலதான் வேதி வினைகளும் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது அவற்றினுடைய வேகம் அதிகரிக்கும், உடனடியாக விளைபொருள் கிடைக்கும். இது எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இது தொழிற்சாலைகளில் அதிக அளவில் உற்பத்தி செய்ய வேண்டுமெனில், மிக விரைவாக செய்ய வேண்டுமெனில் இந்த சூழ்நிலைகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். வெப்பநிலையை மாற்றி அமைத்தோ, அழுத்தத்தை மாற்றி அமைத்தோ, செறிவினை மாற்றி அமைத்தோ அவர்கள் விளைபொருள்களை உடனடியாக பெறுவதற்கு தேவையான சூழ்நிலையை அவர்கள் உருவாக்குவார்கள். மறுபடியும் பார்க்கலாம். வேதி வினை வேகவியல் என்பது வெப்பநிலை, அழுத்தம், செறிவு போன்ற கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளில் வேதி வினைகளின் வேகம் மற்றும் அவைகளின் வினை வழிமுறைகளை பற்றி கற்றறிவதாகும். இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த பாடத்தை பற்றி கற்பதனால் பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழில்துறையில் முக்கியத்துவம் வாய்ந்த வேதி செயல்முறைகள், கரிம மற்றும் கனிம தொகுப்பு வினைகள் போன்றவற்றில் அதிக விளைபொருள் பெறுவதற்கு, இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், அதிக விளைபொருள் பெறுவதற்கு தகுந்த சாதகமான வினை நிகழ நிபந்தனைகளையும் தீர்மானிக்க இயலும். நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு வெப்பநிலை, எவ்வளவு அழுத்தம் மற்றும் எவ்வளவு செறிவு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் இந்த இடத்தில் தீர்மானிக்க இயலும். அதாவது அதிக அளவு
விளைபொருளை பெற வேண்டும், அதே நேரத்தில் மிக குறுகிய கால அளவில் பெற வேண்டும் என்றால் இதில் எதை மாற்றி அமைத்தால் நமக்கு கிடைக்கும் என்கிற ஒரு வழிமுறையை நம்ம தீர்மானிக்க இயலும். நம் வினை வேகம் அப்படின்னு இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா வேகம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த வினையினுடைய வேகத்தை நாம் எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஓரலகு காலத்தில் ஒரு வேதி வினையில் இடம்பெற்றுள்ள வினை பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம், அதாவது ஒரு வேதிவினையில் இடம்பெற்றுள்ள விளைபொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் அவ்வினையின் வினைவேகம் எனப்படும். ஓரளவு காலத்தில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்போ வினை ஆரம்பிக்கிறோம், அதுக்கு அடுத்து ஒரு 5 நிமிடத்தில் எவ்வளோ அதனுடைய செறிவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றி படிக்கக்கூடியதான் என்ன சொல்கிறோம், வினை வேகம் எனப்படும். அதாவது இங்கே உதாரணமாக எடுத்துக்கிறோம், ஏ என்ற ஒரு வினைப்படு பொருள் எடுத்திருக்கிறோம், அது விளைபொருளாக மாறுகிறது. அப்படி விளைபொருளாக மாறும்போது இங்கே ஏ என்ற வினைப்படு பொருள் எடுத்திருக்கோம், அது 5 நிமிடங்களை பொறுத்து இவ்வளோ விளைபொருளாக மாறியிருக்கு, 10 நிமிடங்கள் பொறுத்து இவ்வளோ விளைபொருளாக மாறியிருக்குது. அப்போ வினை நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வினைப்படு பொருள் ஏயின் செறிவு குறைந்து கொண்டே வருகிறது, ஏ குறைந்து கொண்டே வருகிறது, பி விளைபொருளினுடைய செறிவு அதிகரித்து கொண்டே போகிறது. அப்போது மறுபடியும் இங்கே வரையறைக்கு வருவோம். ஓரலகு காலத்தில் ஒரு வேதிவினையில் இடம்பெற்றுள்ள வினை பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம், இங்கே பாருங்கள், வினைப்படு பொருளுடைய செறிவில் மாற்றம் ஏற்படுகிறது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வினை வேகம் என்கிறோம். இப்போது வினை வேகத்தை எப்படி வாய்ப்பாட்டு வடிவில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வினைப்படு பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் வகுத்தல் நேரத்தில் ஏற்படும் மாற்றம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா எதிர்குறி நம்ம கொடுத்துருக்குறோம். சரி, இதை பற்றி பார்க்க போகிறோம். வினைப்படு பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் வகுத்தல் நேரத்தில் ஏற்படும் மாற்றம், அதாவது 5 நிமிடத்தில் எவ்வளவு இங்கே மாற்றம் ஏற்படுகிறது, 10 நிமிடத்தில் இங்கே எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இங்கே எதிர்குறி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்குறோம். அப்போ ஏன் எதிர்குறி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்தது தான். என்ன சொல்லியிருக்கிறோம், இங்கே ஏ ஆனது இங்கே பியாக மாறுகிறது, இங்கு மிகவும் குறைந்து ஏனுடைய செறிவு மிகவும் குறைந்து பி விளைபொருளாக மாறுகிறது. அப்போ இங்கே நேரம் அதிகரிக்க அதிகரிக்க ஏயின் செறிவு குறைகிறது. அந்த குறைகிறது என்பதை காட்டுவதுதான் இங்கே மைனஸ். நேரத்தில் மாற்றம் இல்லையா, நேரத்தில் ஏற்படும் மாற்றத்தினால் இங்கே பார்க்கும்போது வினைப்படு பொருளினுடைய செறிவிலும் மாற்றம் ஏற்படுகிறது, அதாவது குறைகிறது. அந்த குறைகிறது அப்படின்றோம் இல்லையா, அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மைனஸ் எதிர்குறி காட்டியிருக்கிறோம். அப்போது ஃபார்முலா மறுபடியும் பார்க்கலாமா, மைனஸ் வினைப்படு பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் வகுத்தல் நேரத்தில் ஏற்படும் மாற்றம். இப்போ இந்த இடத்துல வினைவேகம் எப்படி ஃபார்முலாவை கொடுக்குறோம் பாருங்கள், மைனஸ் A2, அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னா செறிவை குறிக்கிறது. A2வின் செறிவு மைனஸ் A1னுடைய செறிவு வகுத்தல் T2 மைனஸ் T1. அதாவது மேலே இருக்கிறத தான் நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம், இந்த வடிவத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறோம். மறுபடியும் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆரம்பத்தில் செறிவு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஏ எடுத்துக்கிறோம் இல்லையா, அதனுடைய செறிவு A1 அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே இறுதியில் கிடைக்கக்கூடிய செறிவு அப்படின்னு பார்க்கும்போது A2 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் அங்கே A1 இருக்கும்போது நேரத்தை நம்ம T1ன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது A2 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம T2 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினைப்படு பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம், நம்ம இறுதியில் இவ்வளோ இருக்குது செறிவு, இது ஆரம்பத்தில் இருக்குது, இரண்டுக்கு முடியான வேறுபாடு மைனஸ் மாற்றம்ன்றதுனால அதை நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ மாறி இருக்குது மைனஸ் போட்டுக்கிறோம். அப்போது A2வின் செறிவு மைனஸ் A1னுடைய செறிவு. இந்த மைனஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், செறிவு குறைந்து கொண்டே வருவதால் மைனஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே நேரத்தில் ஏற்படும் மாற்றம் எப்படி போட்டிருக்கோன்னா, T2 இறுதி நிலை எவ்வளோ மைனஸ் இங்கே T1 ஆரம்ப நிலை எவ்வளோ. அப்போது A2வின் செறிவு மைனஸ் A1ன் செறிவு.
மேற்கொண்டு அதை எப்படி சுருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வேதியியலில் எப்படி போடுவோம்னா மைனஸ் வேறுபாட்டை குறிப்பதற்கு டெல்டா பயன்படுத்துவோம். இது ஏற்கனவே ஸ்கொயர் பிராக்கெட் சொன்னோம், செறிவு. அப்போ ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கிறோம். யாருக்கு இடையான வேறுபாடு? டெல்டா என்பது வேறுபாடு. யாருக்கு இடையான வேறுபாடு? எங்கள் செறிவுக்கு இடையான வேறுபாடு இல்லையா? வினைப்படு பொருளினுடைய செறிவுக்கு இடையான வேறுபாடு. அப்போ இதை எடுத்துக்கிறோம். இறுதி நிலை, ஆரம்ப நிலை. அப்போது டெல்டா ஏனுடைய செறிவு டிவைடட் பை இதனுடைய வேறுபாடு டெல்டா டி, நேரத்தினுடைய வேறுபாடு டெல்டா டி அப்படின்னு குறிக்கிறோம். வினை நிகழும்போது வினைப்படு பொருளின் செறிவு குறையும். வினைப்படு பொருளினுடைய செறிவு குறையும். அப்போது A2 அதனுடைய செறிவு அப்படின்னு பார்க்கும்போது குறைவாக இருக்கும். A1 செறிவு அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம A1 சொன்னோம். A1 வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா A2 குறிச்சிருக்கிறோம், அது வந்து குறைவாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா A2 இல்லையா, A2 லெஸ் A1 அப்படின்னு போடுறோம். இப்போ A2 மைனஸ் A1, A2 வந்து குறைவாக இருக்கும், A1 வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு எப்படி இருக்கும்? எதிர்குறி மதிப்பாக இருக்கும். அப்போது இது எதிர்குறியாக கிடைச்சிது அப்படின்னா இங்கே A2 மைனஸ் A1 செறிவு எதிர்குறியாக கிடைக்கும்போது இங்கே எதிர்குறி இங்கேயும் எதிர்குறி இன்ட்டு எதிர்குறி. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? நேர்குறி மதிப்பு கிடைக்கும். அப்போ கிடைக்கக்கூடிய வினைவேக மதிப்பு நேர்குறியை பெற்றிருக்கும். இங்கே உங்களுக்காக ஒரு 2 குறியீடுகள் பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம் அப்படின்னா எதை குறிக்கிறது? செறிவை குறிக்கும். அதே நேரத்தில் டெல்டா போட்டோம் அப்படின்னா வேறுபாட்டை குறிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வினைப்படு பொருளை வச்சுட்டு சொன்னோம். இப்போது வினை விளைபொருட்களின் செறிவினை அறிவதன் மூலம் அப்போ வினைவேகம் அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே டெல்டா பியின் செறிவு, அதாவது பியின் செறிவுனா B2 மைனஸ் B1, B2 மைனஸ் B1. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா B2 அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்கும், B1 குறைவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கோம் ஆரம்பத்தில் B1 இருக்கா, குறைவாக இருக்கும் இல்லையா? அப்போ வினை நிகழ அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். B2 வினை முற்று பெறும்போது B2 செறிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். அப்போ B2 மைனஸ் B1 தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டெல்டா B அப்படின்னு போடுறோம். அப்போ இந்த இடத்துல டெல்டா B செறிவு. இப்போ இங்கே பார்க்கும்போது B2 கிரேட்டர் தென் B1. இப்போது வினை வேகத்தினுடைய அலகு என்னன்னு பார்க்கலாம். யூனிட், வினை வேகத்தினுடைய யூனிட் என்னன்னு பார்ப்போம். இங்கே ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா? வினை வேகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இங்கே மைனஸ் டெல்டா ஏயின் செறிவு வகுத்தல் டெல்டா டி அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஏ என்பது என்ன? செறிவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோன்னா செறிவு. அப்போது செறிவை நாம் எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா மோல் பர் லிட்டர். ஒரு லிட்டரில் எத்தனை மோல் இருக்குது, ஒரு லிட்டரில் எத்தனை மோல் இருக்குது, அதான் வந்து செறிவின் அலகுன்னு எடுத்துக்கிறோம். அப்போது நேரத்தின் அலகு அப்படின்னு பார்க்கும்போது நொடியில் எடுத்துக்கிறோம். இந்த நொடி மேலே போயாச்சுன்னா மோல் பர் லிட்டர் பர் நொடி. அப்படி இல்லைன்னா இது மாதிரியும் எழுதலாம், மோல் லிட்டர் இன்வர்ஸ் நொடி இன்வர்ஸ் அப்படின்னு மாற்றலாம். ஆங்கிலத்தில் இது இந்த வடிவிலும் எழுதலாம், மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு மாற்றி எழுதலாம். இதை வந்து வினைப்படு பொருள்கள் நீரிய கரைசலாக இருந்தால், நீர்த்த கரைசலாக இருந்தால் ஒரு லிட்டரில் எத்தனை மோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த யூனிட்டை பயன்படுத்தலாம். அதே வாயு நிலையில் இருந்தால் எப்படி பயன்படுத்துவது? இப்போது வாயு நிலை வினைக்கு வினைவேகத்தின் அலகு பகுதி அழுத்தங்களால் குறிக்கப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல மோல் பர் லிட்டர் அதுக்கு பதிலாக வளிமண்டலம் ATM எடுத்துக்கிறோம். அந்த நொடியை வந்து செகண்ட் இன்வர்ஸ் குறிக்கலாம். அப்போது வழி நொடி இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நாம் குறிப்பிடலாம். எப்போது குறிப்பிடுறோம்? வினைப்படு பொருள்கள் வாயு நிலையில் இருந்தால் நாம் அதனுடைய யூனிட்டை வந்து இதை மாதிரி குறிப்பிடலாம். நம்ம அதுக்கு அடுத்த பகுதிக்கு போகலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேதி வினைக்கூறு விகிதம் மற்றும் வினையின் வேகம், இது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். ஒரு பொதுவான ஒரு வினை எடுத்துக்கலாம். A என்ற ஒரு வினைப்படு பொருள் B என்ற வினை விளை பொருளாக மாறுகிறது. அப்போது இந்த வினைக்கு வேகம், அந்த வினையினுடைய வேகம் எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் DAயின் செறிவு டிவைடட் பை DT.
ஈக்குவல் டு டி பியின் செறிவு டிவைடட் பை டிடி. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏ என்ற ஒரு வினைப்படு பொருள் பியாக மாறுகிறது. அப்போ ஏனுடைய செறிவு நேரம் அதிகரிக்க குறைந்து கொண்டே போகும். அதனால் அதை எப்படி எடுத்துக்கிறோம், மைனஸ். நேரம் அதிகரிக்க பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைபொருள் அதிகரிக்கும். அப்போ அதை என்ன பண்ணுறோம், ப்ளஸில் தான் குறிப்பிடணும். அப்போது ஒரு பொதுவான வினைக்கு அதனுடைய வினை வேகம் இப்படி எழுதியிருக்கிறோம். இன்னொரு மாற்று வினை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏ என்கிற ஒரு வினைப்படு பொருள் இந்த இடத்துல பி என்கிற விளைபொருளாக மாறுகிறது. அப்படி விளைபொருளாக மாறும்போது எவ்வளோ கிடைத்திருக்கிறது என்றால் இந்த இடத்துல 2 moles கிடைச்சிருக்கு. அப்போ இதனுடைய வினையின் வேகம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வினைப்படு பொருள் குறைகிறது இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் போட்டுக்கிறோம். அதனுடைய செறிவில் மாற்றம் ஏற்படுறதுனால எப்படி எழுதுகிறோம், டி ஏயின் செறிவு டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு 1/2 டி பியின் செறிவு டிவைடட் பை டிடி. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அதனுடைய மோலால் இங்கே டிவைட் பண்ணியிருக்கும். கிடைக்கக்கூடிய அது வினைப்படு பொருளாக இருக்கட்டும் விளைபொருளாக இருக்கட்டும், அதனுடைய செறிவை அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டால், அதை கோஎஃபிஷியன்ட்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேதி வினைக்கூறு விகிதத்தால், இந்த இடத்துல அதனுடைய வேதி வினைக்கூறு விகிதங்களால் அதாவது குணகங்களால் வகுத்து கொள்ள வேண்டும். சரி, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இன்னொரு வினையும் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பியினுடைய உருவாதல் வேகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏயின் மறைதல் வேகத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகம். இங்கே பாருங்கள், பியினுடைய உருவாதல் வேகம் அப்படின்னு பார்க்கும்போது ஏனுடைய மறைதல் வேகத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகம். அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிவைடட் பை 2 போட்டிருக்கிறோம். பாருங்க, இன்னொரு பொதுவான வினை எடுத்துக்கிறோம். x plus b gives c plus d. ஏவும் பியும் வினைப்படு பொருள்கள், சியும் டியும் வினை விளை பொருள்கள். அப்போது இந்த வினையினுடைய வினை வேகத்தை எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதனுடைய வேதி வினைக்கூறு குணகங்களால் வகுத்து கொள்ள வேண்டும். செறிவினை வேதி வினைக்கூறு குணகங்களால் வகுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அப்போது பாருங்கள், அப்போ எப்படி எழுதுறதுல செறிவு குறைந்து கொண்டே போகும். அப்போ குறைந்து கொண்டே போகுதுன்னா மைனஸ் இதனுடைய செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம் டி ஏனுடைய செறிவு இல்லையா டிவைடட் பை டிடின்னு போட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1/x அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இதை எப்படி எழுதலாம், மைனஸ் 1/y டி பியின் செறிவு பை டிடி ஈக்குவல் டு, இந்த இடத்துல விளைபொருள்களை நம்ம மைனஸாக ப்ளஸில் தான் குறிப்பிடணும், மைனஸால் குறிப்பிடக்கூடாது. அப்போ இங்கே 1/L டி சியின் செறிவு டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு 1/m டி டியின் செறிவு டிவைடட் பை டிடி. இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வினை வேகமானது சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாட்டில் உள்ள தொடர்புடைய வினைப்படு பொருட்களின் அல்லது விளைபொருட்களின் வேதி வினைக்கூறு விகித குணகங்களால் வகுப்பதன் மூலம் பெறப்படுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வினை வேகத்தை வினைப்படு பொருள் அல்லது விளைபொருள் அவற்றினுடைய செறிவை இங்கே வேதி வினைக்கூறு விகித குணகங்களால் வகுத்து கொள்ள வேண்டும். அதனுடைய செறிவை எதனால் வகுத்துக்கணும்னு சொல்கிறாங்க, அதனுடைய வேதி வினைக்கூறு விகித குணகங்களால் வகுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு வரையறை பார்க்கலாம். என்ன வரையறை அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கணத்தில் வினைவேகம், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகம், இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகம் அதை எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வினை நிகழும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினையின் வேகமானது அக்கணத்தில் வினைவேகம் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு உதாரணம் கொடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும், அது என்னன்றதும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது சராசரி வினைவேகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வினை நிகழும்போது ஒரு நீண்ட இடைவெளியில் வினைப்படு பொருள் அல்லது விளைபொருள் செறிவில் ஏற்படும் மாற்றம். பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் அக்கணத்தில் வினைவேகம் அப்படின்னு பார்த்தோன்னா குறுகிய காலத்தில்,
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 5 நிமிடத்தில் எவ்வளோ வினை முடிஞ்சிருக்குது, 10 நிமிடத்தில் எவ்வளோ வினை முடிந்திருக்குது, 15 நிமிடத்தில் எவ்வளோ வினை முடிந்திருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் அக்கணத்தில் வினை வேகம். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட நேரம் அப்படின்பது ஒரு குறுகிய காலத்துக்குள் எவ்வளோ வினை முடிஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் அக்கணத்தில் வினைவேகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது சராசரி வினைவேகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வினை நிகழும்போது ஒரு நீண்ட இடைவெளியில் வினைப்படு பொருள் அல்லது விளைபொருள் செறிவில் ஏற்படும் மாற்றம். இப்போ நீண்ட இடைவெளி, இப்போ முன்னாடி சொன்னோம் 5 நிமிடத்தில் எவ்வளோ முடிஞ்சிருக்குது இல்லையா, 10 நிமிடத்தில் எவ்வளோ முடிஞ்சிருக்கு, 15 நிமிடத்தில் எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நீண்ட இடைவெளி அப்படின்னா ஒரு 30 நிமிடத்தில் எவ்வளோ முடிஞ்சிருக்குது, அதாவது அரை மணி நேரத்தில் எவ்வளோ முடிஞ்சிருக்குது, 1 மணி நேரத்தில் எவ்வளோ முடிஞ்சிருக்குது, 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ முடிஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ ரெண்டுத்துக்கும் இடையான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த அதாவது டெல்டா போட்டோம் அப்படின்னா அது சராசரியை குறிக்கக்கூடியது. இந்த ஸ்மால் டி போட்டோம் அப்படின்னா அது அக்கணத்தில், அதாவது குறிப்பிட்ட நேரத்தில். அப்போ சராசரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நீண்ட இடைவெளியில் நம்ம எவ்வளோ வினை முடிந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம். எங்கள் அக்கணத்தில் வினைவேகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறுகிய கால இடைவெளியில் எவ்வளவு வினை முடிஞ்சிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த வரையறை உங்களுக்கு புரியலை அப்படின்னா இங்கே பார்ப்போம். ஒரு வளைய புறப்பெண் எடுத்துக்கிறோம், அது என்னவா மாறுதுன்னா புறப்பீனாக மாறுகிறது. அப்போது அந்த வளைய புறப்பெண் என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 மோல் எடுத்துக்கிறோம். பர் லிட்டருக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோம், 2 மோல் எடுத்துக்கிறோம். வினை ஒன்றும் ஆரம்பிக்கல, வினை ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 நிமிடங்கள் முடிஞ்சிருக்குது. 5 நிமிடம் முடிந்து எவ்வளோ அதில் மோல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா 1.67 மோல் இருக்குது. 10 நிமிடம் பொறுத்து பார்த்தோன்னா 1.40. 15 நிமிடம் முடிந்து பார்க்கும்போது 1.17 அவ்வளோ மோல் இருக்குது. கடைசியாக 30 நிமிடங்கள் முடித்து பார்க்கும் பொழுது 0.69 மோல் மீதம் இருக்கிறது. யார்? வினைப்படு பொருள் இல்லையா. அப்போது இந்த இடத்துல உதாரணமாக நான் 5 நிமிடத்தில் எவ்வளோ வினை முடிந்திருக்கிறது என்பதை பார்த்தோம் அப்படின்னா அக்கணத்தில் வினை வேகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே 30 நிமிடம் பொறுத்து நான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சராசரியாக பார்க்குறோம் அப்படின்னாக்க அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், சராசரி வினைவேகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை எப்படி சராசரி கண்டுபிடிக்கலாம்? ஏற்கனவே தெரியும், அந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா. A2வின் செறிவு மைனஸ் A1 செறிவு, முன்னாடி என்ன போட்டுக்கணும், மைனஸ் போட்டுக்கணும், வகுத்தல் T2 மைனஸ் T1. அப்போ இந்த வேறுபாட்டை எப்படி குறிப்பிடுறோம், டெல்டா. இந்த மைனஸ் அப்படியே எடுத்துருக்குறோம். யாருடைய செறிவு, வளைய பொறுப்பெண்ணுடைய செறிவு இல்லையா. இது வந்து டெல்டா டி, ஏன்னா அங்கே என்ன போட்டிருக்கோம், மைனஸ் போட்டிருக்கோம், அதனால் டெல்டா போட்டுக்கணும். நேரத்திற்கு இடையான வேறுபாடு, அதனால் டெல்டா டி போட்டுட்டோம். இப்போ 30 நிமிடத்தில் எவ்வளோ வினை முடிஞ்சிருக்குது, அப்போ அந்த வினையினுடைய வேகம் கண்டுபிடிக்கலாம். இந்த மைனஸ் போட்டுட்டோம். A2 கடைசியாக 30 நிமிடத்தில் முடிச்சிருக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம A2ன்னு வச்சுருக்கோம், 0.69. A1 ஆரம்பத்தில் எவ்வளோ எடுத்துருக்குறோம், செறிவு பாருங்கள் 2 மோல் எடுத்துருக்குறோம், 2 மோல் எடுத்துருக்குறோம் இல்லையா. அப்போ ஆரம்பத்தில் A1 2 போட்டுட்டோம். வகுத்தல் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இறுதி எவ்வளோ நேரம், 30 நிமிடங்கள். அந்த 30 இங்கே போட்டிருக்கும். மைனஸ் ஆரம்பம் எவ்வளோ, 0 மினிட் போட்டோம். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4.36 பெருக்கல் 10⁻⁻2 மோல் லிட்டர் இன்வெர்ஸ் மினிட் இன்வெர்ஸ் நமக்கு மதிப்பு கிடைக்கிறது. அப்போது இதுதான் என்ன சொல்கிறோம், சராசரி. இந்த அரை மணி நேரத்தில் எவ்வளோ வினை முடிஞ்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம், அந்த வினையினுடைய வேகம் இவ்வளவு. அப்போது இந்த மதிப்பு எதை காட்டுகிறது, இது வந்து சராசரி. அப்போ சராசரினா என்ன அர்த்தம், 30 நிமிடம் முடிந்து இவ்வளோ கிடைச்சிருக்குது. அப்போ சராசரினா ஒவ்வொரு நிமிடத்திற்கும் எவ்வளவு மோல்கள் குறைந்து கொண்டே வருகிறது, செறிவு குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது வளைய பொறுப்பெண்ணுடைய செறிவு சராசரியாக ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 4.36 பெருக்கல் 10⁻⁻2 மோல் இன்வெர்ஸ் என்ற அளவில் குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ இன்னொரு வரையறை பார்க்கலாமா. அப்போது இன்னொரு வரையறை என்னென்னா, இங்கே வேக விதி ஒரு பொதுவான ஒரு வினை எடுத்திருக்கிறோம். A மற்றும் B ஆகிய 2 வினைப்படு பொருட்கள் இங்கே விளைபொருளை தருகிறது. அப்போ இந்த இடத்துல இந்த வினையினுடைய வேகம் யாரை சார்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினைப்படு பொருள் A மற்றும் வினைப்படு பொருள் Bனுடைய செறிவை சார்ந்திருக்கும். இப்போ ஒருத்தன் வந்து ரன்னிங் ரேஸ் அந்த போட்டியில் கலந்துக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது அவனுடைய உடம்புல எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதோ,
யாருக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குதோ அவன் வந்து நல்லா வேகமாக ஓடுவான் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே ஏனுடைய செறிவும் பீனுடைய செறிவையும் இந்த வினைவேகம் சார்ந்து இருக்கிறது. இந்த ப்ரொபோஷனல் சிம்பல் போட்டிருக்கிறோம். அப்போது இந்த வினையின் வேகம் ப்ரொபோஷனல் ஏனுடைய செறிவு இன்ட்டு பீனுடைய செறிவு. இதை வந்து ஒரு ஃபார்முலாவாக மாற்றணும். அப்போது எப்படி மாற்றலாம்ன்றது அதுக்கு அடுத்ததில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேதி வினை கூறு விகித குணகங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ், அதாவது மோல்களின் எண்ணிக்கை எக்ஸ் மோல் எடுத்துருக்குறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏனுடைய செறிவின் அடுக்கில் எம் குறிப்பிட்டிருக்கும். அப்போ எம்மின் மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எம் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும் அல்லது எக்ஸை விட குறைவாகவும் இருக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே ஒய் போட்டிருக்கோம். ஆனால் ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறோம்னா இங்கே வந்து என் போட்டிருக்கும். அப்போது என் என்பது அப்படின்னு பார்க்கும்போது ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது ஒய்யை விட குறைவாக இருக்கலாம். அப்போது வினைவேகம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யாரை சார்ந்திருக்கிறது? வினைப்படு பொருள் ஏயின் செறிவையும் வினைப்படு பொருள் பியின் செறிவையும் சார்ந்து இருக்கிறது. நமக்கு இதை வந்து ஒரு ஃபார்முலாவாக கொண்டுட்டு போகணும். அப்போ என்ன பண்ணனா இந்த ப்ரொபோஷனல் டைரக்ட் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ப்ரொபோஷனல் பதிலாக ஒரு ஈக்குவல் டு போடுறோம். அப்போ ஈக்குவல் டு போட்டோம்னா ஒரு மாறிலி பயன்படுத்துகிறோம். என்ன மாறிலி பயன்படுத்துகிறோம்? கே அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த இடத்துல கே என்பது என்னென்னா வினைவேக மாறிலி ஆகும். ஓகே, இப்போது இதுதான் வினைவேகம், வினைவேக விதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலா தான் வினைவேக விதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வினைவேக விதி என்பது இதை வச்சுட்டு அப்படியே சொல்லலாம் பாருங்கள். வினைவேகம், வினைவேக மாறிலி மற்றும் வினைப்படு பொருள்களின் செறிவுகளின் படி, இது செறிவு இதெல்லாம் படி இல்லையா? செறிவுகளின் படியையும் தொடர்புபடுத்துகிறது. இப்போ வினைவேக விதி யாரை தொடர்புபடுத்துகிறது? வினைவேகம், வினைவேக மாறிலி, செறிவுகளின் படியையும் தொடர்பு படுத்துகிறது. இதற்கு பெயர் தானே சொல்கிறோம் வினைவேக விதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இன்னொரு வரையறையை பார்க்கலாம். என்ன வரையறை அப்படின்னா வினை வகை. இப்போது வினை வகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேக விதியில் இடம்பெற்றுள்ள செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல் வினை வகை எனப்படும். இப்போ ஏற்கனவே நம்ம வேக விதி பார்த்தோம். என்ன பார்த்தோம்ன்றது உங்களுக்கு தெரியும். என்ன பார்த்தோம் பாருங்கள், இதே தான் இல்லையா? வினைவேகம் ஈக்குவல் கே, ஒரு வினைவேக மாறிலி, ஏயின் செறிவு பியின் செறிவு. ஏனுடைய செறிவில் என்ன போட்டிருக்கும்? எம், அதாவது அதனுடைய மோல்களின் எண்ணிக்கை அங்கே பார்த்தோம் இல்லையா? வேதி வினைக்கூறு விகிதங்கள். இதை வந்து அங்கே எக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு போட்டோம். அதே மாதிரி பியினுடைய இது வந்து ஒய்ன்னு போட்டோம். இங்கே எக்ஸ் போடாமல் எம்மை போட்டிருக்கோம், ஒய் போடாமல் என்ன பண்ணியிருக்கோம்னா என் போட்டிருக்கோம். ஏன் இதை மாதிரி போடுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க பாருங்கள். முன்னாடி என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? சோதனை மூலம். நம்ம வந்து இந்த இடத்துல சோதனை மூலம் மட்டும்தான் அதை வந்து கண்டறிய முடியும், வினையில் எத்தனை மோல்கள் இடம்பெற்றது அப்படின்றது இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேக விதியில் இடம்பெற்றுள்ள செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல், இந்த எம் ப்ளஸ் என்னுடைய கூடுதல் தான் என்ன சொல்கிறோம்? வினை வகை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல எம் ஈக்குவல் டு 1ன்னு நான் எடுத்துக்கிறேன், என் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது 1 + 1 எம் ப்ளஸ் என் எவ்வளோ வரும்? நமக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைத்த மதிப்பு 2ஆக இருந்தால் அந்த வினையினுடைய வகை 2ஆம் வகை வினை. இல்லை இந்த இடத்துல எம் ப்ளஸ் என்னுடைய மதிப்பு 1 கிடைத்தால் அது முதல் வகை வினை, 0 கிடைத்தால் 0 வகை வினை, 3 கிடைத்தால் 3ஆம் வகை வினை அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் இதே வரையறையை நம்ம பார்க்கலாம். மிகவும் முக்கியமானது. வினை வகை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேக விதியில் இடம்பெற்றுள்ள செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல். செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின், செறிவுன்றது இந்த செறிவு இங்கே போடுறோம் இல்லையா? ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு போடுறோம், அது செறிவு. அந்த உறுப்புகளினுடைய அடுக்குகளின் கூடுதல் எம் ப்ளஸ் என் அப்படின்னு போட்டோம்னா அதை என்ன சொல்கிறோங்க? வினை வகை அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஒரு வினையை பார்த்ததுமே நம்ம வந்து சொல்லிட முடியாது. அது எப்படி தான் இப்போ நம்ம நிர்ணயிக்க முடியும்? சோதனை மூலம் மட்டுமே கண்டறிய முடியும். இப்போ அடுத்த வரையறைக்கு போவோம். அடுத்த வரையறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை வினைகள் என்றால் என்ன? அடிப்படை வினைகள் என்றால் என்ன? முதல்ல இதற்கு ஒரு உதாரணம் பார்த்துட்டு வருவோம்.
என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு, H2Oனா நீர் மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல H2O2 வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடைகிறது. எப்படி சிதைவடைகிறது அப்படின்னு பார்த்தோன்னா H2Oவாகவும் ப்ளஸ் ஆக்சிஜனாகவும் சிதைவடைகிறது. அப்போ இந்த வினை அப்படின்னு பார்க்கும்போது 2 படிநிலையில் நிகழ்கிறது. ஒரே படியில் நிகழல, 2 படிநிலையில் 2 ஸ்டெப்ஸ் ரியாக்ஷன் இது. இப்போ எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் படியில் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு 1 மோல் எடுத்துக்கிறோம். இங்கே 2 மோல் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே 1 மோல் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன ஆகுதுன்னா அயோடினுடன் வினை புரிந்து, அதாவது இது வந்து அயோடைடு. அயோடின் அப்படின்னா வெறும் ஐ மட்டும் இருந்தால் அயோடின், இங்கே ஐ மைனஸ் இருந்தால் அயோடைடு. அப்போ இங்கே முன்னாடி வந்து KI இருக்கலாம், புரியுதா? அப்போது இந்த அயோடைடு அயனுடன் வினைபுரிந்து H2Oவையும் இந்த அயோடைடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆக்சிஜனோட சேர்ந்து OI மைனஸாக மாறுது. அதுக்கு அடுத்த படியில் என்ன ஆகுதுன்னா இன்னொரு மோல், இங்கே 2 மோலில் நம்ம ஒன்று தான் எடுத்தோம், இன்னொரு மோல் எடுத்துக்கிறோம், H2O2 எடுத்துட்டு அதோட இங்கே முதல் படியில் கிடைச்ச OI மைனஸ் வினை புரிந்து மறுபடியும் ஒரு H2O நீர் மூலக்கூறையும் I மைனஸையும் தருகிறது. ஆக்சிஜன் மூலக்கூறு வெளியேறுகிறது. இப்போ இந்த 2 படியையும் ஒன்று சேர்த்து எழுதணும்னா இந்த வினை கிடைக்கும். பாருங்கள், இங்கே ஒரு H2O2, இங்கே ஒரு H2O2, 2H2O2 gives இங்கே ஒரு H2O, இங்கே ஒரு H2O, எத்தனை எவ்வளோ கிடச்சிருக்கப்போ 2H2O, இங்கே கிடையாது O2. அப்போ இதெல்லாம் ஏன் எழுதுது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த I மைனஸ் இந்த I மைனஸ் இங்கே வந்து புரியறதுக்காக நான் ஒரு கோடு போடுறேன். இடதுபுறமும் வலதுபுறமும் இருப்பதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே OI மைனஸ் இங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்குது. அப்போ மீதி என்ன இருக்கும் பாருங்கள், இந்த I மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு, OI மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் எது மட்டும்தான் இருக்குது, இந்த H2O2 மட்டும்தான் இருக்குது. H2O2 மட்டும் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்கிறதால இங்கே 2 போட்டும், அதே மாதிரி H2O 2 டைம்ஸ் இருக்குது, 2 போட்டும், இங்கே O2 மட்டும் இருக்குது. இப்போ ஏன் இது இங்கே நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு வினைவேக மாற்றியாக இங்கே பயன்படக்கூடியது. அது மறுபடியும் வெளியேறி விடுகிறது. இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒட்டுமொத்த வினை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கு மறுபடியும் வருவோம். நம்ம ஒன்றும் வினை, அதாவது அடிப்படை வினைக்கான வரையறை தரவே இல்லை, இப்போ தான் கொடுக்க போகிறோம். அப்போ அடிப்படை வினைனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வினை வழிமுறையில் அடங்கியுள்ள ஒவ்வொரு தனித்த படிநிலையும் அடிப்படை வினைகள் எனப்படும். அதாவது ஒவ்வொரு தனித்த படிநிலை எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கோ அதெல்லாமே என்ன சொல்கிறோம், அடிப்படை வினைகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது, 2 ஸ்டெப் மெக்கானிசம் இல்லையா. அப்போது இது ஒரு அடிப்படை வினை, இது ஒரு அடிப்படை வினை. இதை தான் அடிப்படை வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வினை வழிமுறையில் அடங்கியுள்ள ஒவ்வொரு தனித்த படிநிலையும் அடிப்படை வினைகள் எனப்படும். இங்கே ஒரு கூடுதல் விவரம் பார்க்கலாம். படிநிலை 1 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 வினைப்படு பொருட்கள் அங்கே வினை புரிகிறது. அதனால் அந்த படிநிலை தான் என்ன சொல்கிறேன்னா வினை வேகத்தினை தீர்மானிக்கும்